மக்களை காக்கும் சக்தி, விவசாயத்தை காக்கும் யுக்தி, கோவிலுக்குள் வந்ததும் உண்டாகும் பக்தி. விண்ணிலிருந்து உண்டாகும் இடிமின்னலிலிருந்து இருடியத்தை இழுத்து வைத்துக் கொள்ளும் கலசம் தயாரிப்பது எப்படி? இந்த தகடு தான் கலசத்துக்கு உள்ள தகடு. பியூர் காப்பர். 4 அடிக்கு 4 அடி. சர்க்கிள் கட் பண்ணி அதை ஹேண்ட் ஒர்க்கு கையாலேயே இது எடுக்கும். கையாலேயே செஞ்சு இதுதான் பியூர் காப்பர். 18 கேஜி. தமிழ்நாட்டின் முக்கிய பகுதிகளில் சோழர்கள் காலத்தில் இருந்து பல நூற்றாண்டுகளாக கலசம் தயாரிக்கும் பணியில் கோலோற்றி வரும் ஒரு சாரார். இந்த கோபுர கலசத்திற்கு இத்தனை பவரா? கிட்டத்தட்ட 100 வருஷம் உங்களுக்கு கேரண்டியா இருக்கும். இது ஒரு பகுதி இடிதாங்கின்னு சொல்லணும், இன்னொரு பகுதி நவதானியங்கள். அதை அந்த இந்த மழை வெள்ளத்தில் அடிபட்டு போயிடுச்சுன்னா இந்த நவதானியங்களுடைய விரைகள் நம்ம தூய் விடுறோம் பார்த்தீங்களா, விலைகள் அதெல்லாம் வச்சுருக்கோம். அது ஆற்றுல ஏதோ இதெல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்காக இந்த கலசத்தில் வச்சு நவதானி பெட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலசம் தயாரிப்புக்கு பெயர் போன தஞ்சை கும்பகோணம் ஒரு பார்வை. நமது தமிழகத்தின் பெரிய கோபுரமான தஞ்சை பெரிய கோவில் உட்பட கும்பகோணம் பகுதிகளிலும் வீற்றிருக்கும் பல பழமையான கோவில்களிலும், திருச்சி மாவட்டத்தின் ஸ்ரீரங்கம் உட்பட பிரம்மாண்ட கோவில்களிலும் கோபுரத்தின் உச்சியில் தங்கம், வெள்ளி, செம்பு மற்றும் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட கலசங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். அந்த கலசத்திற்குள் உள்ள ரகசியத்தை கேட்டால் வியப்படைந்து போவீர்கள். முற்காலத்தில் ஒரு கோவில் கோபுரத்தை விடயம் இல்லாமலா கட்டியிருப்பார்கள்? அதில் அறிவியலும் பொதிந்திருக்கிறது. கோபுர உச்சியில் வைக்கப்படும் கலசங்கள், அதற்குள் கொட்டப்படும் தானியங்களும் உலோகங்களும் மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தியை கலசங்களுக்கு தருகின்றன என்பது அறிவியல் உண்மை. அதற்குள் நெல், உப்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சோளம், மக்காச்சோளம், எள் ஆகியவற்றை கொட்டி வைத்தார்கள். முக்கியமாக தஞ்சை ராஜகோபுரத்திற்குள் தஞ்சையில் பிரசித்தி பெற்ற நெல் ரகங்களின் விதைகளை கொட்டி வைத்து பெருவெள்ளம் ஏற்பட்டு தானியங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழிந்து போனாலும் கோபுரத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கும் நெல் விதை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கும்படி சேர்த்து வைத்தார்களாம். இடி யாரையும் தாக்காமல் காப்பதற்கு அன்றே ஏற்படுத்தி வைத்த கோபுர கலசம். அதன் அடிப்படையில் கலசங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை நமது பிஹைண்ட் வுட்ஸிற்கு தாராசுரத்தை சேர்ந்த சிற்பி கோபுர கலசங்கள் எவ்வாறு வடிவமைக்கப்படுகிறது என்பதை விரிவாக சொல்வதை கேட்போம்.